நாம் தினசரி நாம் வந்து பிறருக்கு உணவு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும். முதல் உணவு இருக்குல்ல, நாம் வாயில் போகிற முதல் உணவு, திட உணவு, அது வந்து என்னென்னா தினசரி கடமை நமக்கு ஒன்று இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசியோடு உழைக்கணும். பசியோடு ஒரு 3 மணி நேரம் உழைச்சிருக்கணும். அதாவது தொழிலில் ஏன்னா தொழில் செய்கிற காரணமே சாப்பாட்டு தான். சாப்பிட்றதுக்காக தான் நம்ம தொழில் செய்கிறோம். உணவு தான் தவிர்க்க முடியாத தேவை. உணவுக்காக தான் நம்ம தொழில் செய்கிறோம். அதனால் பசியோட தொழில் செய்யணும். ஒரு 3 மணி நேரம், ஒரு 3 மணி நேரமாக 2 மணி நேரமாக பசியோட தொழில் செஞ்சுருக்கணும். காலையிலே ஒரு 6 மணிக்கே தொழில் ஆரம்பிச்சிடணும். 6 to 9 3 மணி நேரம் நம்ம வந்து பசியோட தொழில் செஞ்சுருக்கணும். அது ஒரு கடமை. அப்புறம் வந்து முதல் உணவு இருக்குல்ல, நாம் எடுத்த உடனே முதல் உணவு சாப்பிடாமல் செடிக்கு, ஏதாவது மரம் செடி, அதுக்கு தண்ணி ஊற்றிருக்கணும் அல்லது ஏதாவது உரம் போட்டிருக்கணும், தண்ணி ஊற்றிருக்கணும். செடிக்கு தண்ணி ஊற்றிருக்கணும். அல்லது அதன் பிறகு மரம் செடி கொடி தாவரங்களுக்கு நம்ம நீர் ஊற்றியிருக்க வேண்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது பறவைகளுக்கு உணவு வைத்திருக்க வேண்டும். பறவைகள் அல்லது நாய், பிற உயிரினங்களுக்கு நம்ம உணவு வச்சுருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு எறும்பு கூட நீங்கள் உணவு கொடுக்கலாம். ஒரு எறும்பு கூட எதுவுமே இல்லை, நான் உணவு வைக்கிறதுக்கு காகமோ அல்லது நாயோ, ஒரு முயலோ அல்லது ஒரு பறவையோ எதுவுமே இல்லை, நான் என்ன பண்ணுறது, எனக்கு பசிக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு எறும்புக்கு உணவு வைங்க. பிற உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும். அது மாதிரி தாவரங்களுக்கு உணவு வைக்கணும். அது மாதிரி மனுஷங்களுக்கு உணவு கொடுக்கணும். மனுஷங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் தான் நாம் சாப்பிட்ணும். இது வந்து ரொம்ப இப்போ இதெல்லாம் செய்யாமல் நாம் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மக்கிட்ட அவசரம், நம்மளால் நிதானமாக இருக்க முடியல, பொறுமையாக இருக்க முடியல, நம்மளால் பசியை தாங்க முடியல. அதனால் அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நமக்கு உணவு கொடுத்தது எது? காலையில் வந்து நம்ம சூரியனை வணங்கணும், அதெல்லாம் ஓகே, இயற்கையை வணங்கணும், சூரியனை வணங்கணும். அப்போ நம்ம உணவு கொடுத்தது எது? இந்த தாவரங்கள், இந்த நிலம், தாவரங்கள், மரங்கள். அப்போ அந்த மரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றணும், நம்முடைய நன்றியை தெரிவிக்கணும், தண்ணி ஊற்றணும், அதை கடவுளாக வணங்கணும். அந்த நிலத்தை, அந்த மரத்தை, அந்த செடி கொடிகளை, இயற்கையை கடவுளாக வணங்கி அவைகளுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். தண்ணீர் ஊற்றணும். உரம் கூட போடுங்க, தண்ணீர் ஊற்றணும். அடுத்து வந்து பிற உயிரினங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற மீன் தொட்டியில் வளர்க்குறீங்கன்னா அதுக்கு உணவு போடுங்க. நாய்க்கு உணவு வைங்க. புறா ஏதாவது வளர்க்குறீங்களா அதுக்கு உணவு போடுங்க. இப்படி பூனைக்கு ஏதாவது வச்சுன்னா பூனைக்கு சாப்பாடு போடுங்க. ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுக்கணும். அடுத்து வந்து மனுஷங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். உங்கள் அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ பாட்டியோ தாத்தாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாராவது இருந்தாங்க அப்படின்னா, நண்பரோ பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு துண்டு ஏதாவது ஒரு உணவு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிடுங்க. இது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க கடைபிடிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து இந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க. இது எல்லாருமே அவங்க பண்ணுவாங்க. ஒரு ஊர் சொல்லப்போனால் இது எப்படின்னா, ஒரு ஊர் இருக்கும் அப்படின்னா அந்த ஊரில் வந்து இருக்கிற அனைத்து பெண்களுமே அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள், சுழற்சி முறையில் ஆட்சி செய்வார்கள். அப்போது ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாள், அவளுடைய ஆட்சி காலம் வரும். ஒரு ஆட்சி காலம் என்பது 1 மாதம். அப்போது ஒவ்வொரு முறையும் ஒரு ஊரில் வந்து 300 கூட்டு குடும்பம் இருக்கும். ஒரு ஊரை ஆட்சி செய்கிற காலகட்டம் 1 மாதம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு பெண்கள் வந்து மொத்தம் 300 பெண்கள் வந்து 1 மாத காலத்தில் ஒரு ஊரை ஆட்சி செய்வார்கள். 1 மாத காலத்தில் ஒரு ஊரை 300 பெண்கள் ஆட்சி செய்வார்கள். இந்த 300 பெண்களும் யாருன்னா, அந்த ஊரில் உள்ள 300 கூட்டு குடும்பங்களிலிருந்து தலா ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு பெண்கள் வீதம் மொத்தம் 300 பெண்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் அந்த ஊரை ஆட்சி செய்வார்கள் சுழற்சி முறையில். அப்போ இது மாதிரியான ஒரு திட்டம் கொண்டு வந்துடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதத்திலேருந்து இப்போ ஒரு 300 பெண்கள் அந்த ஊரை ஆட்சி செய்வாங்கள்ல, அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதத்துலேருந்து 1 மாதத்துக்கு நீங்கள் தினமும் சாப்பிடும்போது நீங்கள் உணவை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும். முதல் உணவு நீங்களே சாப்பிடக்கூடாது. முதல் உணவை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பிற உயிரினங்களுக்கு கொடுக்கணும், தாவரங்களுக்கு கொடுக்கணும், அப்புறம்தான் நீங்கள் உணவு சாப்பிடணும் அப்படின்னு சும்மா ஊர் கட்டுப்பாடு போட்டுருவாங்க. அது எல்லாருமே பின்பற்றுவாங்க. நல்லா இருக்குல்ல, சுவாரஸ்யமாக இருக்குல்ல. இது கடைபிடிக்கிறதுல என்ன கஷ்டம்? இது நல்ல பண்பை உருவாக்குகிறது. அதனால் இது அவங்க ஆர்வமாக இப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதை ஆர்வமாக கடைபிடிப்பாங்க.
அல்லது சொல்லாமலேயே இதை ஒரு ஆர்வமாக கடைபிடிப்பாங்க. சொல்லலைன்னா கூட இது எப்போவுமே கடைபிடிப்பாங்க. யாருமே சொல்லி தான் ஒரு மாதத்துக்கு இதை கடைபிடிப்பாங்க, அப்புறமா விட்டுருவாங்க அப்படின்லாம் கிடையாது. இதை வந்து கடைபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப எளிது தான். எளிதான ஒரு நல்ல விஷயம் தானே, ஒரு நல்ல பண்பு கிடைக்கிது, நல்ல பண்பு. ஆனால் இதை கடைபிடிப்பது ரொம்ப எளிது. ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றணும், ஈஸியாக தண்ணி ஊற்றிடலாம். மரத்துக்கோ செடிக்கோ தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றிடலாம். அல்லது ஒரு பூனைக்கோ நாய்க்கோ உணவு கொடுக்கணும், ஒரு பறவைக்கோ உணவு கொடுக்கணும், அதை கொடுத்துடலாம். அப்புறம் மனுஷங்களுக்கு உணவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நாம் சாப்பிடணும். இது வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை கடைபிடிப்பதில் அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவங்களுக்கு எதுவுமே வந்து காரணம் தெரியணும். சும்மா போய் இது மார்கழி மாதம் போய் விளக்கு ஏற்றிட்டு வா கோயிலில் போய் நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன ஆதாரம் இருக்குது, அதில் என்ன காரணம் இருக்குது, எப்படி எது நடக்கும், நல்லது எப்படி நடக்கும், அங்கே விளக்கேற்றினா எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஒழுங்காக அறிவுக்கு ஏற்றார் போன்று பதில் சொல்ல முடியாத ஒரு இது. ஆனால் நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி முதல் உணவு இங்கே தாவரங்களுக்கு கொடுங்க, அப்புறமா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற நாயோ பூனையோ காகமோ மீனோ புறாவுக்கோ அதுக்கு உணவு கொடுங்க, அப்புறம் மனுஷங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் தான் முதல் உணவு, நீங்கள் தினசரி சாப்பிடுகிற முதல் உணவு பிறருக்கு கொடுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன்ல. இது வந்து மூட நம்பிக்கையாக பார்க்க முடியாது. யாராக இருந்தாலும் இது நல்லா இருக்குது, நல்ல ஒரு அற்புதமான ஒரு விதிமுறை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பின்பற்றுவாங்க. ஏன் எதுக்குன்னு காரணம் தெரியணும், அறிவால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதுபோன்ற ஒரு செயலை செய்தால் நான் சொல்வது போன்று முதல் உணவை பிறருக்கும் பிற உயிரினங்களுக்கும் கொடுத்துவிட்டு நாம் சாப்பிட்டோமே ஆனால், அதன் பிறகு தான் நாம் சாப்பிடுவோமே ஆனால் நமக்கு கண்டிப்பாக நல்ல பண்பு ஏற்படும். சும்மா அவசரப்பட்டு காலையில் எழுந்தோமா உடனே எதையாவது நம்ம சுயநலமாக மற்றவங்கள பற்றி யோசிக்காமல், தாவரங்களை பற்றி யோசிக்காமல் நாம் சாப்பிட்றதுலேயே நமக்கு கவனம் இருக்கக்கூடாது. மற்றவங்கள பற்றி நம்ம முதல்ல யோசிச்சுட்டு அப்புறமா தான் நாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது எவ்வளோ நல்ல திட்டமாக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு விதிமுறையாக இருக்குல்ல. இந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஊரை ஆட்சி செய்யும்போது ஏதாவது ஒரு புதுமையான திட்டத்தை சொல்லுவாங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரை ஒவ்வொரு மாதமும் ஆட்சி செய்கிற அந்த 300 பெண்களும் ஒன்று கூடி ஒரு திட்டத்தை அந்த மக்களுக்கு சொல்வார்கள். அந்த மக்களால் அந்த திட்டம் வரவேற்கப்பட்டால் அதை பின்பற்றுவார்கள். மற்றபடி எதையும் திணிக்க முடியாது அவங்க வாழ்க்கையில்.